Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1 kg சிக்கன் டம் பிரியாணி வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான முக்கியமான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வீட்டில் 5 லிட்டரு தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூடி இருக்கணும். அது மேலே வெயிட் வைக்கிறதுக்கு ஒரு வெயிட் தேவைப்படும். அதெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், வீடியோவில் பார்க்குறீங்களா, அது மாதிரி ஒரு வெயிட்டு, ஒரு பாத்திரம், ஒரு மூடி, இது மூணுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு 5 லிட்டரு பாத்திரம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது தெரியாது. அதை எப்படி செக் பண்ணுறதுன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி அதை 5 தடவை ஃபில் பண்ணுங்கள். 5 லிட்டரு தண்ணி அந்த பாத்திரத்தில் பிடிச்சிச்சின்னா அது 5 லிட்டரு பாத்திரம். அதில் தாராளமாக 1 kg பிரியாணி டம் பிரியாணி செய்யலாம். அதுக்கேற்ற மூடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மூடி கரெக்டாக மூடுற மாதிரி இருக்கணும். அப்போ ஈஸியாக நம்ம டம் பிரியாணி, மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி, சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சரி, வீட்லேயே நம்ம டம் பிரியாணி செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபில் பண்ணுறேன். 5 தடவை ஃபில் பண்ணுறேன் 1 லிட்டர் பாட்டிலில். பாருங்கள், உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், 5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். கரெக்டாக இருக்குது 5 லிட்டர் தண்ணி. அதுக்கேற்ற மூடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு வெயிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 kg சிக்கன் டம் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, 4 பெரிய ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1. அடுத்து சிக்கன் 1 kg தோல் எடுத்தது, 1 கையளவு புதினா, 1 கையளவு கொத்தமல்லி, 1 கிலோ பாசுமதி அரிசி, 200 ml ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடரு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஆஃப், மீடியம் சைஸ் வெங்காயம் 6, 3 பச்சை மிளகா, 200 ml தயிர், தக்காளி மீடியம் சைஸ் 4. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணதை ஆட் பண்ணிப்போம். அடுத்தது 200 ml ஆயில், டேபிள் ஸ்பூனில் பார்த்தா 4 டேபிள் ஸ்பூன் ஹோல் கரம் மசாலா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கணும். எப்படியோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா வதக்கணும், கோல்டன் ப்ரௌனில் வரணும். இப்போ டைம் ஃப்ரேமில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. ஆயிலில் மசாலா, ஆனியன் எல்லாமே வதங்கணும். பாருங்கள், அடுத்த ஸ்டேஜு கலர் மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். கோல்டன் ப்ரௌனில் வந்தால் தான் பிரியாணிக்கு அது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். பிரியாணிக்கு மெயினே ஆனியன்ஸ் தான். ஆனியனு, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் தான். பாருங்கள், டீப் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போடுறோம். புதினா இப்போ போடாதீங்க. இப்போ பொன்னிறமாக வதக்கின வெங்காயத்தோட இந்த கொத்தமல்லியை 1 நிமிஷம் வதக்குங்க ஹை ஃப்ளேமில். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணுறோம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஏற்கனவே வெங்காயம் கொத்தமல்லி வதங்கியிருக்கு. அடுத்து புதினாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க நல்லா. கொத்தமல்லி எதுக்கு ஃபஸ்ட்டு போட்டோன்னா அது பிரியாணி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதனால் புதினாவையும் கொத்தமல்லியும் தனித்தனியாக போட்டிருக்கோம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிப்போம் 2 நிமிஷத்துக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. மிக்ஸ் ஆகணும், அடி பிடிக்கக்கூடாது. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். வெங்காயம் சைடெல்லாம் ஒட்டி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வதக்கி கொடுங்க 2 நிமிஷம். அடுத்தது காஷ்மீரி மிளகாத்தூள் போடுங்க 2 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கலர் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கலர் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இப்போ கலர்லாம் ஆட் பண்ணுறதால கேன்சர்லாம் சில ப்ராப்ளம்லாம் வருது. அதனால் ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா ஆனால் கூட நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள்.
இதில் 2 பிராண்டில் கிடைக்கிது. ஆச்சியில் காஷ்மீரி மிளகாத்தூள் கிடைக்கிது. அதே மாதிரி சக்தியில் டேரெக்டாகவே மிளகாத்தூள் ரெட் கலரில் இருக்கும். இந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்று நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கலர் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிப்போம். இதை ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள் இதெல்லாம், ஏன்னா ட்ரையாக இருக்குது. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது தயிர் ஆட் பண்ணிப்போம். 200 ml 1 கப்பு இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். தயிரை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க, ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குது, அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதிலேருந்து அப்படியே ஆயில் வந்து வெளியே வரும் அந்த 2 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஆயில் தனியாக வந்திருக்கு. அடுத்தது வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எத்தனை தக்காளி ஆட் பண்ணணுன்னு சொல்லி போட்டிருந்தேன் ஸ்டார்டிங்கில், அதுக்கு நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தண்ணி கம்மியாக குக் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறோம். எல்லாமே வந்து சிக்கன் வந்து தண்ணி விடும். அதனால் தண்ணி கம்மியாகவே குக் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு குக் ஆகிருக்கு. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஆயில் வந்து வெளியே விட்டுருக்கு கிரேவியிலேருந்து. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்குங்க. டம் போடும் போது சால்ட்டு செக் பண்ணுவோம், பத்தலைன்னா அப்போ போட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி போட்டதுலேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். தண்ணி கம்மியாக குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தக்காளி குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொத்தம் 5 நிமிஷம் குக் பண்ணோம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ 2 நிமிஷம் குக் ஆகிருக்கு. அடுத்து 3 நிமிஷம் ரிமைனிங் இருக்குது. இப்போ அந்த 3 நிமிஷம் குக் பண்ணுவோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள் குக் ஆகிடுச்சு. தக்காளிலாம் நல்லா 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா தக்காளி எல்லாம் குக் ஆகி ஒன்றா பிளெண்டாக இருக்குது. இப்போது 1 கிலோ சிக்கன் நான் வாஷ் பண்ணி ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறோம். 2 லெக் பீஸு வாங்கியிருக்கேன் நான். நீங்கள் சிக்கன் கடையில் பிரியாணிக்குன்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. சிக்கனுக்கு வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஆயில் சேர்க்குறோம், தயிர் சேர்க்குறோம். ஏன்னா டம் பிரியாணி இது, அதனால் வந்து நிறைய எண்ணெய் ஆகிடுச்சுன்னா பிசு பிசுன்னு ஆகிடும் பிரியாணி. அதனால் ஸ்கின்னும் கொழுப்பு, அதனால் ஸ்கின் ரிமூவ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இப்போ வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ 1 kg சிக்கனு ஆட் பண்ணியாச்சு. மசாலாவில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க சிக்கனை. இப்போ மசாலாவும் சிக்கனும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். கரண்டியை சைடில் விட்டு அடியிலேருந்து பெரட்டணும். பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி பெரட்டுறேன்னு. நடுவில் பெரட்டக்கூடாது, எப்போவுமே அடியில் விட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ தான் அந்த சிக்கனும் மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து சிக்கனை வந்து ஒரு 70% குக் பண்ணணும் நம்ம. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுவோம் சிக்கனை. இப்போ 1 லிட்டர் வாட்ரு ஊற்றணும். அதில் மசாலா சிக்கனில் வந்து 1 லிட்டர் வாட்ரு வந்து அந்த வாட்டர் கேன் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு அந்த வாட்டர் கேனில் 1 லிட்டர் தண்ணி எடுத்து ஊற்றி இப்போ மசாலா சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியெலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு 70% குக் ஆகணும். பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். பிரியாணிக்கு மெயினே வந்து நல்லா ஸ்லோவாக பண்ணோம். எல்லாமே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணால் கூட அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஸ்பீடாக பண்ணுவாங்க. இப்போ கற்றுக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எல்லாமே இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி, அதுக்காக தான் நான் ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன். ஸ்லோவாக பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். பாருங்கள், கொதி வருது. அப்புறம் வந்து 1 கிலோ பாசுமதி அரிசி வந்து நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 kg பாசுமதி அரிசி கழுவி 2 கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ பாசுமதி அரிசி வந்து ஊற வைக்கிறது எப்படின்னா 20 to 30 minutes தான் ஊறணும். அதுக்கு மேலே ஊறக்கூடாது. ரொம்ப ஊறிடுச்சுன்னா அப்புறம் பீஸாக அரிசிலாம் உடஞ்சிரும். இப்போ அந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை வந்து இப்போ மசாலா சிக்கன் கிரேவியில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சுற்றி போட்டுக்குங்க. அரிசி ஒரே இடத்துல போடாதீங்க. மசாலாவை சுற்றி அரிசி போடுங்க. அரிசி போடும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். கரண்டியை சைடில் விட்டு அப்படியே சுற்றி திருப்புங்க. அப்படியே அரிசி மேலே வருது. அப்படியே சிக்கன், அரிசி, மசாலா, கிரேவி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் எப்படி திருப்புறேன். 2 சைடில் விட்டு கிண்டிட்டு அப்புறம் சென்டரில் திருப்புறேன். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. இப்போ ஒரு 2 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுவோம். அரிசி போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி திருப்பி ஒரு தடவை ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிண்டின மாதிரி தான் சைடில் கிண்டி அப்புறம் வந்து சென்டரில் கிண்டணும். 2 சைடில் கிண்டிட்டு அப்புறம் சென்டரில் ஒரு தடவை அடியில் கரண்டி விட்டு கிண்டணும். பாருங்கள், மிக்ஸ் ஆகிடுச்சு. திருப்பி அரிசி வந்து ஒரு 75% குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து உப்பு செக் பண்ணணும். உப்பு எப்படி செக் பண்ணோன்னா ஆயிலெல்லாம் தள்ளிட்டு அந்த தண்ணி இருக்கும் ஒயிட் கலரில், அதை தான் செக் பண்ணோம். சால்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ½ லெமன் ஆட் பண்ணிப்போம். லெமன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு, அதனால் ½ லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் நீங்களும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் உப்பு செக் பண்ணும் போது கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இது மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. ஒரு பிராண்டு சால்ட் வந்து கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கும், கம்மியாக இருக்கும். பாருங்கள், இப்போ லெமன் பிழிஞ்சவுடனே சென்டரில் கரண்டி விட்டு லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த லெமனோட எசன்ஸ்லாம் அடியில் போயிடும். தம் பிரியாணிக்கு வாட்டர் லெவல் எப்படி செட் பண்ணோன்னா அரிசிக்கு கொஞ்சம் கீழே தண்ணி இருக்கணும். பாருங்கள், பக்காவாக அரிசி மேலே இருக்குது, தண்ணி கொஞ்சம் கீழே இருக்குது. இந்த டைமில் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ டம் போட போகிறோம். தட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் எடுத்து அந்த தட்டு மேலே வச்சுருங்க. நல்லா க்ளோஸ் ஆகிருக்கணும், எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது. இப்போது கேஸ் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் 15 to 20 minutes குக் பண்ணோம். திருப்பி சொல்கிறேன், குக் பண்ணுறது வந்து 15 to 20 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம். கேப் இல்லாமல் வச்சுக்கோங்க. அந்த ஆவிலாம் வர்றது வந்து அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி வருது. இப்போ குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறோம். பார்த்து சூடாக இருக்கும். தட்டை ஓப்பன் பண்ணோம். சூப்பரான சிக்கன் டம் பிரியாணி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் எவ்வளோ மெலிசா அரிசிலாம் நல்லா வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, சூப்பராக வந்திருக்கு. ட்ரை ஆகிட்டுருக்கு எல்லாமே சூப்பராக. டம் பிரேக் பண்ணும்போதே சூப்பரான ஸ்மெல் வருது. இப்போ பெரட்டுறோம் பாருங்கள். சைடில் கரண்டி விட்டு பெரட்டணும், இல்லைனா அரிசிலாம் உடஞ்சிரும். சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து எப்படி வெந்திருக்கு சாஃப்டான்றதை செக் பண்ணுவோம். நல்லா ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள். சிக்கனு நேச்சுரல் கலர் வந்திருக்கு. அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ணல. சிக்கன் பீஸ் எடுத்து செக் பண்ணுவோம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, பார்க்கும் போதே தெரியுது. இப்போ ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர மாதிரியே சிக்கன் டம் பிரியாணி 1 kg உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு அசத்தலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.